பணிகள், மக்களுக்கான போராட்ட குரல்கள் இதெல்லாம் ஏதாவது கொடுக்கறதுக்கு ஐடியா இருக்கா? எங்களை செருப்பால் அடிச்சா கூட நாங்க எந்த இதையும் செய்ய மாட்டோம். என்ன வேணா பண்ணுங்க. அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், இவங்கெல்லாம் வகிச்ச அந்த திமுகவினுடைய தலைவர் பதவியை இப்ப நீங்க வைக்கிறீங்க. இதை விட கேவலம், இதை விட வெக்கம், இதை விட அவமானம் தமிழ்நாட்டுக்கு வேற என்ன ஒண்ணு சொல்லுங்க. இத இவ்வளவு ஓப்பனா சொல்லியிருக்காரா சார்? விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவரானதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு அரசியல் ஞானி. அவருக்கெல்லாம் போய் நான் விளக்கம் கேட்க முடியாது. சரி, இதை விடுங்க சார். இந்த ஆராசா, கனிமொழி அவங்களோட இந்த கேஸ் விஷயம் என்ன சார் ஆச்சு? அது வெட்கப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லவும் கூடாது, சொல்லவும் விரும்பல. இது உள்கட்சி விவகாரம். இல்ல சார், அந்த கட்சிக்கு நீங்க தானே செயல் தலைவர். சந்தேகம் இருக்கிறது, மக்களிடத்தில் சந்தேகம் இருக்கு. அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. சார், பேஸ்புக், ட்விட்டர், சமூக வலைதளங்கள் எல்லாம் உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க கட்சியெல்லாம் மீம்ஸ் போட்டு செய்யறாங்களே. ஆத்திரத்தினுடைய ஒரு கோபத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க. எதை வேணாலும் செய்வாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? கரெக்ட் தான். ஆனா வலிக்காத வரி எவ்வளவு நாள் இருக்குது? வெளியில காயம் இல்ல, உள்காயம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது தெரியுது. ஏன்னா வலிகள் தெரியுது. ஆனா நாங்க அப்படி இல்ல சார், நாங்க உங்களுக்கு செய்யறதே இல்ல. இல்ல, உங்களன்னு சொல்ல, பொதுவா எல்லாத்தையும் சொல்றேன் சார். திடீர்னு மெரினா போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, நீங்க கொண்டு வந்த மீத்தேன் திட்டத்தை நீங்களே எதிர்க்கிறீங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறீங்க. என்ன சார் இதெல்லாம்? அதெல்லாம் ட்ரிக்ல என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல.